அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கான லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம காலையில் வீடியோவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் ஜூலை 14th ஸ்டார்ட் ஆகுது. ஆப்ஷன் கிளாஸு அது இண்டெக்ஸ் ஒன்லி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், ஃபின்கேப் இந்த மாதிரி செக்டர் வைஸ் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் மட்டும்தான். ஸ்டாக் ஆப்ஷன்லாம் கிடையாது. நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் எப்போவுமே எடுப்பது கிடையாது. ஏன்னா நம்ம இன்ட்ராடே ட்ரேடர். ஆப்ஷன் பையர் இன்ட்ராடேவோட பையிங் பண்ணுறது முடிச்சிடும். பொசிஷனல் எடுக்கிறாங்க அப்படின்னாவே பணத்தை நம்ம சும்மா கொடுக்குறோன்றது அர்த்தம், சும்மாவே லாஸ் பண்ணிட்டு போகிறோன்னு அர்த்தம். ஆப்ஷன் பையிங் பொசிஷன் கிடையாதுங்கிறது என்னுடைய ரூல். அப்படி பொசிஷன் எடுத்து பண்ணணும்னா அது செல்லிங்கில் தான் வரும். அது நம்ம அந்த கிளாஸ் நான் எடுக்கிறதில்ல, இப்போ தற்போதைக்கு அதை எடுக்கிறதில்ல. நம்ம ஆப்ஷன் பையிங் கிளாஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். அதுவும் நம்ம கிளாஸ் அட்வான்ஸ்டு கிளாஸு அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இது இல்லை. என்னன்னா காலேஜ் படிக்கிற மாதிரி நாம் என்ன ஃபஸ்ட்டு பங்குச்சந்தைலாம் என்னென்னு படிச்சிருக்கணும், எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு பங்குச்சந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளேயே நம்ம யாரும் வரமாட்டோம். ஏன்னா பங்குச்சந்தையில் ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷனுங்கிறது லாஸ்ட் ஸ்கிரிப்ட். ஆனால் நம்ம வர்த்தகம் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆப்ஷனை தேடி தான் வரும். ரிவர்ஸில் போகிறோம் நம்ம கற்றுக்கிறதுக்கு, கரெக்டுங்களா? அப்போது ஆப்ஷன் அப்போ நம்ம இன்னும் அக்ரெசிவாக இருக்கிறத விட நல்ல நாலேஜ் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். ஹெவி ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். அப்போ அக்ரெசிவாக லேர்ன் பண்ணணும். லேர்னிங் ரொம்ப ஹார்டாக இதாக ஒர்க் பண்ணணும். ஆனால் வர்த்தகம் பண்ணுறதை ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன், மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், பெருசாலாம் போய் பார்க்காதீங்க. யார் எது சொன்னாலும் பிலீவ் பண்ணாதீங்க, நம்பாதீங்க. நான் சொன்னாலும் நம்பாதீங்க. உங்கள் மேக்ஸ், உங்கள் கால்குலேஷன்ஸ், இண்டிகேட்டர், பேட்டர்ன், மூவிங் ஆவரேஜ், ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் வச்சு பார்க்குறவங்க தயவு செய்து இன்ட்ராடே ட்ரேடிங் ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. ப்ரீமியம் இன்னைக்கு பாருங்கள், நல்லா போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு 22,200 புட்டு 62 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப் சைடு, 62 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடுன்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக பாருங்கள். காலையில் இங்கேருந்து இங்கே போன ப்ரீமியம் இங்கேயே ஏன் திரும்பிச்சுன்றதுக்கு விடை உங்ககிட்ட கிடையாது. அதை விட்டுருங்க. ஏன்னா நான் வீடியோலையும் கொடுக்க கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் இங்கேருந்து அதை திரும்ப இதுக்கு மேலே போகிறது கஷ்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அங்கேருந்து அதை திரும்ப எப்போ அதுக்கு கீழே, இதுக்கு கீழே 62 ரூபாய்க்கு கீழே எப்போ வந்துட்டாப்லையோ அதை அப்புறம் நீங்கள் மார்க்கெட் மேலே ஏறுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுவீங்களா? அதுக்கு காரணங்கள், இவர் கீழே வந்தாரா இல்லையான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த லைனை வச்செல்லாம் ஃபைன் பண்ண முடியும். அதுக்கு ஒரு மேக்ஸ் இருக்கு, எப்படி கால்குலேட் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. அப்போதான் இவர் கீழே வந்துட்டாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அது வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்க, மார்க்கெட்டு கண்டிப்பாக மேலே ஏறி இருக்கும். எகைன் பாருங்க, அந்த 62 ரூபாவை இது பண்ணவே விடலை. எகைன் மார்க்கெட் மேலே ஏறி இருக்கும். கரெக்டுங்களா? எகைன் போயிருப்பாரு, எகைன் 62. எத்தனை முறை? ஆனா இது இந்த ஸ்ட்ரைக்கில் தான் கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. எந்த ஸ்ட்ரைக்கில் வேணாலும் நம்மளால கொடுக்க முடியும். நம்ம இந்த ஸ்ட்ரைக்குக்கு ஒரு வேல்யூ கிடையாது, பல வேல்யூகள் இருக்கு. அதற்கு ஏற்றார் போலதான் நம்ம வர்த்தகம் பண்ணணும். அதுவும் இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு நேரம் உட்காந்துருப்போமா? கிடையாது. உங்களுக்கு என்ன தேவை? ஒரு நாளைக்கு 500 ரூபாவா, 300 ரூபாவா, 1000 ரூபாவா, 5000 ரூபாவா, 10, டிபெண்ட் ஆன் யுவர் கேபிட்டல். அதற்கு ஏற்றாற் போலதான் நம்ம வர்த்தகம் பண்ணணும். எல்லா நேரமெல்லாம் இதுக்கு நேரம்லாம் இருக்கு, டைம். அந்த டைம்ல தான் வர்த்தகம் பண்ணணும். மொத்தமா போயிட்டு எல்லா டைம்லாம் வர்த்தகம் பண்ணக்கூடாது. அதனால தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.